ஹலோ பசங்களா, டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட க்ரூஷியல் டைம் வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுற முக்கியமான ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க். அந்த 12th மார்க் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணல அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் எப்போயே அப்ளை பண்ணி ஆகணும். பிகாஸ் வி ஆர் மூவிங் டு த லாஸ்ட் வீக். ஓகேவா? உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாக்டாக வந்து இந்த வாரம் 30 நெக்ஸ்ட் வாரம் 17. ஸோ கரெக்டாக 2 வீக்ஸில் உங்களுக்கு இருக்கிற எல்லா டைமும் முடிஞ்சிடும். அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த வருஷம் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா த லாஸ்ட் சான்ஸ் டு கெட் இன் டு டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து திஸ் வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே வந்து குயிக்காக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால இப்போவே பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ரைட். ஆனால் இந்த வீடியோ அதை பொறுத்தது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிஎன்ஏ கவுன்சிலிங் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இது அதோட கண்டினியூஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பசங்க கேட்டிருக்க, அதாவது பசங்க அப்புறம் பேரண்ட்ஸ் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒன்று ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் இந்த தவறுலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த தப்புலாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க பர்టిక్యులர் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆடும். பட் நீங்க பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க ரிஜெக்ட் ஆனாலும் அதை சரி பண்றதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த ஒரு விண்டோ, அந்த ஒரு வார காலம் டைம் இருக்கும். அந்த ஒரு வார காலம் மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெயை வீத்துட்டு கரெக்டாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் எல்லாருமே எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே உங்களோட மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் ஆகிடும். இதையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னென்ன எல்லாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் மெயினாக நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் 12th மார்க் ஷீட் இன்டர்நெட்டில் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் மெயினான கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மார்க் ஷீட். ஒன்று ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று ஆக்சுவல் மார்க் ஷீட்டு நீங்கள் போய் ஸ்கூலில் போய் வாங்குறது. ஓகேவா? சில பேருக்கு, நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எனக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாரோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் சில பேருக்கு மார்க் ஷீட் ஸ்கூல்லேயே கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு மார்க் ஷீட் கொடுக்காம வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இது பண்ணுறத விட நீங்கள் 12th நார்மல் மார்க் ஷீட், ஆக்சுவல் மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணியிருந்தாலும், அதாவது இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 12th மார்க் ஷீட் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சுவல் மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் பார்க்க மாட்டாங்க. கடைசியாக நீங்கள் டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் ரியல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப அப்போ உங்கள் கையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கணும். சப்போஸ் அந்த டைம் வரைக்குமே உங்கள் ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா அப்போ அது மூலயமா அப்போ வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வச்சுருந்தாலும். திஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் தேர் இஸ் அ இஷ்யூ இன் த ஸ்கூல். அதாவது ஸ்கூலில் இஷ்யூ இருந்து உங்களுக்கு மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணலான்னா மட்டும்தான் அவங்க அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தவிர்த்து மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே வராது. ஸ்கூலில் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஒரிஜினல் மார்க் ஷீட் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்கள் டிஎஃப்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப அதை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ்ன்னு வருது, என்ன பண்ணுறது சார்? அதாவது இது ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக கேட்ட கேள்வி, நிறைய பேர் கேட்டாங்க. நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஃபீ பே பண்ணி அப்லோட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எந்த டைமில் வெரிஃபை பண்ணுவாங்க? ஜூன் 7th அப்புறம் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்குமே உங்களோட ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ் தான் இருக்கும். அவங்க வெரிஃபை பண்ண ஆரம்பித்து உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆனிச்சுனா தான் சக்ஸஸ்ன்னு காட்டும். அப்படி இல்லைன்னா டிக்ளைன் காமிச்சிடும். டிக்ளைன் காமிச்சாலும் கவலை கிடையாது, உங்களோட கிரீவன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்ட் பண்ணுறது மூலியமா உங்களோட அப்ளிகேஷன் திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. டில் மே 7th வரைக்கும், அதாவது ஜூன் 7th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, இன் ப்ராக்ரஸ், அப்ளிகேஷன் இன் ப்ராக்ரஸ், ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ்னு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் எ குட் சைன். ஓகேவா? எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜூன் 7th அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா டிக்ளைன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ளைன் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
கண்டிப்பா 99.99% வந்து வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ல இல்ல டாக்குமெண்ட் ஏதாவது ஃபஸியா இருந்தாலும் மேபி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் அத ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க அவ்வளோ கவலைப்படவே தேவையில்ல. ஓகேவா? ரைட். அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா? இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்றேன். மொத்தம் 3 கேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மொத கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நீங்க தமிழ்நாட சேர்ந்தவங்களா இருந்தது. அதாவது நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. ஓகேவா? நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. ஆனா நீங்க வந்து 8th to 12th ஓகேவா? 8th to 12th மட்டும் ஏதாவது 1, 2 இயர் வந்து நீங்க வேற ஏதாவது ஊர்ல போய் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்ப நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க வேற ஊர்ல இருந்து வரீங்க. ஆனா 8th to 12th வந்து நீங்க தமிழ்நாட்டிலேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நேட்டிவ் வந்து அதர். ஓகேவா? அதர். ஆனா 8th to 12th வந்து டிஎன்ல தான் படிச்சிருக்கீங்க. தமிழ்நாடுல தான் படிச்சிருக்கீங்க. இது வந்து அப்படின்னா நீங்க அப்பயும் திரும்பி நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகே. ஒண்ணு நீங்க தமிழ்நாடுல பொறந்து வளர்ந்துட்டு, சப்போஸ் 8th 12th மட்டும் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இயர் இல்ல ஏதாவது 2, 3 இயர்ஸ் வந்து நீங்க வந்து வெளில படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இல்லாம சப்போஸ் நீங்க வேற ஊர் நேட்டிவ்ல இருந்துட்டு, ஆனா இங்க வந்து 8th to 12th வரைக்கும் நீங்க படிச்சிருந்தாலும், அப்பயும் நீங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு டிஎன்இ அப்ளிகேஷன்லயே பண்ணலாம். ஓகேவா? இத தாண்டி ஒரு 3வது கேஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ். அப்ப கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வேற வேற ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால, நீங்க ஒரு பிளேஸ்ல 5 இயர்ஸ்க்கு அதாவது தமிழ்நாடுல வந்து 5 இயர்ஸ் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது மூலியமா நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 கேஸ்ல ஃபாலோ ஆகிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சப்போஸ் நீங்க இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரியில நீங்க ஃபாலோ ஆகல அப்படின்னா, உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நீங்க அத அப்லோட் பண்ணணும் அவசியமும் கிடையாது. அவங்க பக்கத்திலேயே வந்து இஃப் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க. ஓகேவா? இஃப் அப்ளிகபிள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவைப்பட்டா மட்டும். ஸோ அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்க அத அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுல ஃபாலோ ஆகல அப்படின்னா. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 10th 12th பர்த் சர்டிஃபிகேட்ல பி கோபிநாத்னு இருக்குது. ஆதார் கார்டுல மட்டும் கோபிநாத் பின்னு இருக்குது. ஸோ இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது இவரோட கேள்வி. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பேர் வந்து ஃபேஸ் பண்ற இஷ்யூ. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டுல வந்து சம்டைம்ஸ் வந்து கோபிநாத் பின்னு இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமஸ் இனிஷியல் வந்து எஸ். சப்போஸ் தாமஸ் எஸ்க்கு பதிலாக தாமஸ் சூசே ஆண்டனி ராஜ்னு போட்டிருப்பாங்க. இல்லை எஸ் தாமஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பேர் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணது வந்து இனிஷியல். அந்த இனிஷியல் வந்து யார் வருது அப்பா பேர். சில அப்பா பேரை ஃபுல்லாக போட்டுருவாங்க. சில பேர் எஸ் மட்டும் போடுவாங்க. சில பேர் இனிஷியல் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. சில பேர் இனிஷியல் லாஸ்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் டிஎன்ஏ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைமரி டாக்குமெண்ட் என்னன்னா 10th and 12th மார்க் ஷீட். ஓகேவா? இப்ப இதுல இருக்க பேர் வந்து பி கோபிநாத் இருக்கா? இதே பேர்ல உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மும் பி கோபிநாத்னு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. 10th 12th மார்க் ஷீட் தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து செகண்டரி தான். அதுவும் இல்லாம செகண்டரி வரப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்க இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்லயோ பேக்லயோ மாறி இருந்துச்சுனாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு சுச்சுவேஷன் அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் பீப்புளுக்கு தெரியும். அதனால அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்ல. சப்போஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் பண்றாங்க அப்படின்னாலும், இல்ல கோபிநாத் பிக்கு பதிலா கோபிநாத் சொல்லிட்டு உங்க அப்பாவோட பேர் வந்து ஃபுல்லாவே வருது. அதனால ஏதாவது இஷ்யூ வருதுனாலும் நீங்க ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. ஒரே ஒரு அஃபிடவிட் ஒரு 20 அந்த பத்திர பேப்பர் இருக்கும். 20 பேப்பர்ல 100 பத்திர பேப்பர்ல ஒரு அஃபிடவிட் இந்த கோபிநாத் பி அப்படிங்கிற பர்சனும் இந்த கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேர் ஃபுல்லா இருக்கிற அந்த பர்சனும் ஒரே பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டாக்குமெண்ட் எழுதி அதை நீங்களே சைன் பண்ணிட்டு நோட்டரி கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தவங்க பக்கத்துல இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க சைன் வாங்கிட்டு போய் கொஞ்சம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுவுமே ரேர் கேஸ் சினாரியோ தான். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கோபிநாத் பி இல்ல பி கோபிநாத் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு அஃபிடவிட் தேவை கிடையாது. சப்போஸ் கேட்டாங்கனாலும் நீங்க அஃபிடவிட் சப்மிட் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்போ மெயின் இஷ்யூ என்னன்னா 10th 12th மார்க் ஷீட் ரெண்டுத்துலயுமே பி கோபிநாத் இருக்கணும். அதே மாதிரி உங்க அட்மிஷன் நேம்லயும் பி கோபிநாத் இருக்கணும். இது மட்டும் கரெக்டாக்கான்னு பார்த்துக்குங்க. ஆதார் வந்து அவ்வளோ அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க. மைண்ட் பண்ணாலும் நீங்க அஃபிடவிட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் நினைக்கிறேன்.
பேர்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க பசங்களா. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஆதார்லயுமே நீங்க பி. கோபிநாத்ங்கிறத மாத்திருங்க. ஓகேவா? எல்லா பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்லயும் ஒரே பேர் இருக்கணும், ஒரே மாரி இருக்கணும். எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க. இது உங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போனாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போனாலும் சரி, இல்ல நீங்க ஜாப் அப்ளை பண்ண போனாலும் சரி, நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ண போனாலும் சரி, இது எல்லா இடத்துலயுமே இஷ்யூ வந்து நிக்கும். அதனால பேரை மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. 10th 12th மார்க் ஷீட்ல இருக்கிறதா உங்களோட ஒரிஜினல் நேம். அந்த ஒரிஜினல் நேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது. சார் நான் ஃபர்ஸ்ட் பண்ண டிஎன்ஏ அப்ளிகேஷன் கிராஜுவேட்டட் எஸ் குடுத்துட்டேன். அது ராங். அதனால செகண்ட் அப்ளிகேஷன் போட்டேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஓகே. சோ இது வந்து நிறைய பேர் பண்றது. பதட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? 2 அப்ளிகேஷன் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். அது ஃபில் ஆகல. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா அத அப்படியே நம்ம டிராப் பண்ணிட்டு 2வது இதுக்கு போய்டுவோம். இதுல 2 விதமான கேஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபீ பெய்டு. ஓகேவா? அடுத்தது ஃபீ நாட் பெய்டு. இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஃபீ பே பண்ணல. ஓகேவா? நீங்க வந்து ஃபீ பே பண்ணல. ஆனா வந்து நீங்க மத்ததெல்லாம் ஃபில் பண்ணீங்க. சப்போஸ் ஒரு எரர் வந்துச்சு. ஃபீ பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? அத டிராப் பண்ணிட்டு வேற ஒரு இமெயில் ஐடி குடுத்து வேற ஒரு நம்பருக்கு எடுத்து திரும்பி நீங்க புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபீ பே பண்ணாத எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அது லிட்டரலா வந்து கார்பேஜ் பைல்ல போய்டும். ஓகேவா? எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க 2 அக்கவுண்ட்லயும் ஃபீ பே பண்ணா மட்டும் தான் பிரச்சனை வரும். இப்ப 2 அக்கவுண்ட் நீங்க ஃபுல்லா பே பண்ணி, ஓகேவா? ஒரே இஎம்ஐஸ் நம்பர், ஒரே 12th நம்பர், ஒரே மார்க், ஒரே நேம், ஒரே ஆதார் கார்டு நம்பர வச்சு 2 அக்கவுண்ட் போட்டு 2த்துலயுமே நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து டூப்ளிகேட்டா ஃபிளாக் ஆகும். அதுவும் ரேர் கேஸ் சினாரியோ தான். டூப்ளிகேட்டா ஃபிளாக் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி வந்து இந்த ரேண்டம் நம்பர் இது பண்றாங்க இல்லையா? அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து அதுவும் ரேர் கேஸ் சினாரியோ தான். மேபி வந்தா வரலாம். அப்படி வரல அப்படின்னா, உங்களுக்கு சீட் குடுக்குறப்ப 2 தடவ நீங்க வந்தீங்க அப்படின்னா, அப்பயும் வந்து பிரச்சனை ஆயிடும். அது வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஃபீ பே பண்ணிட்டீங்க. 2த்துலயுமே ஃபீ பே பண்ணிட்டீங்க. 2மே தெரியாம போட்டீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க. இது மாரி வந்து டெலிஷன் ஆஃப் டூப்ளிகேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புங்க. அந்த மெயில்ல இந்த மாரி நான் இதுதான் என்னோட பிரைமரி அக்கவுண்ட். நான் தெரியாம இன்னொரு அக்கவுண்ட் போட்டு அதுல ஃபீயும் பே ஆயிடுச்சு தெரியாம. அதனால இந்த ஒரு அக்கவுண்ட் வந்து டூப்ளிகேட் அக்கவுண்டா கன்சிடர் பண்ணி அத நீங்க ரிமூவ் பண்ணுங்க. இது ஒண்ணு தான் ஒரிஜினல் அக்கவுண்ட் சொல்லிட்டு நீங்க எல்லா டீட்டெயிலும் போட்டு ஒரு ப்ராப்பரான மெயில் அனுப்பிச்சுட்டு டிஎஃப்சி சென்டரோட ஒரு மேனேஜரை போய் பார்த்து அவங்க மூலியமா வந்து இது பண்ணிட்டீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டூப்ளிகேட் அக்கவுண்ட் அவங்களே ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா இது கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அத ஃபோர்ஜரியா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க 2 அக்கவுண்ட் குடுத்துட்டு நீங்க 2 விதமான அப்ளிகேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாரி பார்க்குற மாரி பண்ணுவாங்க. சோ அதனால பிரச்சனை வரும். சோ அவங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்து மெயில் அனுப்பிச்சிடுங்க. ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வந்தா கூட நீங்க சொல்லலாம். இதோ பாருங்க நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து டூப்ளிகேஷன் அக்கவுண்ட் இத டெலீட் பண்ண நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். என்னோட மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாரி நீங்க வந்து இது பண்ணிடலாம். சோ அதுதான் மெயினா இஷ்யூ வரும். ஃபீ பே பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லா முடிச்சா மட்டும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து ஃபீயே பே பண்ணல. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் நான் பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் அப்படியே டிராப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க பே பண்ணாத எந்த அக்கவுண்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது. சார் நான் எஸ்சி கேட்டகரி பட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ல நோ குடுத்துட்டேன். இதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க நோ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கேட்டகரியில உங்களுக்கு அதாவது இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இருக்கு. எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேங்கிற மாரி அர்த்தம். ஓகேவா? சோ அது மூலியமா வந்து உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட்லாம் ஆகாது. ஓகேவா? எப்ப ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க எப்பலாம் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்களோ, அதாவது கான்ட்ராடிக்ட் இன்ஃபர்மேஷன். நான் ஒரு இதுல போயிட்டு எஸ்சி இப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணிட்டு, இன்னொரு இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்ல, என்னோட பிரதர் இருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ப அது கான்ட்ராடிக்ட் இன்ஃபர்மேஷனா மாறிடும். அப்ப அது ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? சோ ஆனா நீங்க எஸ்சி கேட்டகரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அத செக் பண்ணவே இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது கண்டிப்பா. ஓகேவா? ஆனா வந்து உங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து சக்சஸ் ஆயிடும். ஓகேவா? ரைட். அடுத்தது. ஓகே. எனது மகனுக்கு திருநெல்வேலியில் ராணி அண்ணா காலேஜில் உள்ள டிஎஃப்சி மையத்தில் அப்ளை செய்தேன். அங்கு எனது பெயரில் இனிஷியல் எஸ்க்கு பதிலாக வி என தவறாக டைப் செய்து விட்டார்கள். அடுத்து மகன் பிரைவேட் ஸ்கூல் படித்தான். ஆனால் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பிரைவேட்டுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஸ்கூல் என டைப் செய்து விட்டார்கள். அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரில் டிஎன் என போடாமல் டிஎன் பிறகு உள்ள நம்பரை மட்டும் போட்டு விட்டார்கள். நானே அப்ளை செய்தால் தவறாகிவிடும் என்ற பயத்தால் டிஎஃப்சிக்கு போனேன். அவர்களும் தயவு செய்து விட்டார்கள். இதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புள்ளதா? விஷயம் நீங்க பயப்பட தேவையில்ல.
ஆனா, இந்த டிஏ நீங்க எதுவுமே பண்ணல அப்டின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஏன்னா, இனிஷியல் மிஸ்மேட்ச் ஆச்சு. உங்களோட இனிஷியல் மிஸ்மேட்ச் ஆனாலும், இல்ல அதாவது பேரண்ட்ஸோட நம்பர் கேட்டுருக்க மாட்டாங்க. பையனோட நம்பர் தான் கேட்டிருப்பாங்க. பையனோட பேரு இனிஷியலுக்கு வந்து எஸ்ஸுக்கு பதிலா வி அப்படிங்கிற மாரி மாத்தி போட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா இதுல ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, இது உங்களோட மிஸ்டேக் கிடையாது. எந்த மிஸ்டேக்கும் நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஎஃப்சி போயிருக்கீங்க. ஆனா, டிஎஃப்சிலே தப்பு பண்ணிருக்காங்கன்னா, இது அவங்களோட விஷயம். விஷயம் நீங்க அந்த டிஎஃப்சி சென்டருக்கே போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது மாரி நான் வந்து மிஸ்டேக் இல்லாம வரும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா, இங்கேயே மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இதனால என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அங்க இருக்கிற கோஆர்டினேட்டர் இல்ல மேனேஜர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க. ஓகேவா? ஏன்னா, நம்ம நார்மலா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா, நமக்கு வந்து கிரீவன்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுறப்ப தான் நம்ம எதனா எடிட் பண்ண முடியும். ஆனா, நீங்க டிஎஃப்சில போய் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு அங்கேயே வந்து கைடன்ஸ் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த சென்டர்லயே கரெக்ட் பண்ணிடலாம். கிரீவன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ நீங்க போய் மேனேஜர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது மாரி வந்து எனக்கு இது மாரி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பேர் மாத்திட்டாங்க. பிரைவேட் ஸ்கூல் மாத்திட்டாங்க. இத மட்டும் நீங்க மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு, ஃபார்ம்ல ஒரு லெட்டர் எழுதி கேட்பாங்க. அந்த லெட்டர் எழுதி மட்டும் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க இன்டர்னலாவே கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சப்போஸ் உங்ககிட்ட இல்ல சார் நீங்க வெயிட் பண்ணுங்க. கிரீவன்ஸ் போர்ட்டல் வரும். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா, நீங்க சொல்லுங்க கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்ணுவேன். நீங்க எனக்கு கரெக்ட்டா பண்ணி குடுத்துருக்கணும். நீங்க பண்ணல. அது பெரிய தப்பு. அதனால நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன். நீங்க ஒழுங்கா எனக்கு மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கேளுங்க. அவங்க கண்டிப்பா மாத்தி தருவாங்க. ஓகேவா? ஸோ அத மாத்திட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மாத்தல அப்படின்னா தான் இதுல வந்து ரிஜெக்ட் ஆயிடும். பட் ரிஜெக்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க அந்த 1 வீக்குள்ள நீங்க திரும்பி வந்து கரெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஆனா அந்த அளவுக்கு நீங்க விடாதீங்க. ஏன்னா அப்ப வந்து தப்பு உங்க மேல ஆயிடும் ஆக்சுவலி. ஓகேவா? இப்ப நீங்க எந்த தப்புமே பண்ணல. நீங்க டிஎஃப்சிக்கு போயிட்டு அவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்கீங்க. அவங்க கரெக்ட்டா பார்த்து அப்ளை பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு மிஸ்டேக் பதிலா எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இனிஷியல் மிஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவசி மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இவ்ளோ இஷ்யூ இருக்கிறப்ப அவங்க பண்ணியிருக்க கூடாது ஆக்சுவலி. இந்த தப்பெல்லாம் அவங்க பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்களே ஆக்சுவலி. ஸோ அவங்க கரெக்ட்டா பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாவே. நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு மாத்தி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனா இதுல உங்க மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ணா மிஸ்டேக் வருங்கிறதுக்காக தான் நீங்க டிஎஃப்சில பண்ணியிருக்கீங்க. அங்க மிஸ்டேக் நடந்திருக்கவே கூடாது. நீங்க போய் ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேவா? அது பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஆனா அத இப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ரிஜெக்ட் ஆயிடும். ஏன்னா இனிஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் மாத்தி போட்டாலே பேரு வந்து இதாயிடும் அப்படிங்கிற மாரி போட்டிருப்பாங்க. ஏன்னா 12த் மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதே எக்ஸாக்ட் நேம் வந்து இருக்கணும். ஓகேவா? அதாவது இனிஷியல் பி இருக்கு. அத ஃப்ரண்ட்ல பார்த்தா பிளாக்ல போட்டாலே நமக்கு வந்து பிரச்சனை வரும். இப்ப அந்த கோபிநாத் பி சொன்னேன் இல்லையா? அது ஆதார்ல இருக்கு. அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 10th 12th மார்க் ஷீட்ல என்ன இருக்குது? அட்மிஷன்ல பேர்ல என்ன இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா சப்போஸ் நீங்க இப்ப சொல்ற மிஸ்டேக் வந்து இட்ஸ் கிரேவ் மிஸ்டேக். பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலி. ஏன்னா எஸ், வின்னு மாத்துறப்ப அந்த பேரே ஃபுல்லா மாற மாரி ஆயிடும். ஸோ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம 10th 12th மார்க் ஷீட்ல அந்த பேர் இருக்குது. அப்ளிகேஷன்ல வேற பேர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அத நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அத மட்டும் கரெக்ட்டா போய் சேஞ்ச் பண்ணுங்க. அத முன்னாடியே பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் டைம் இருக்குது ஆக்சுவலி. கிரீவன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்றதுக்கு 2 வீக்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க போய் டிஎஃப்சில போய் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது சார் ஐ அப்லோடட் ஓல்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் இட் ஓகே? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேட் கிடையாதுப்பா. நீங்க பழசே எடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுல ஒரு இஷ்யூமே கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு இருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வச்சிருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இட் டசன்ட் ஹேவ் அன் எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க அத அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. அடுத்தது கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ல பிரைவேட்டுக்கு பதிலா கவர்ன்மெண்ட் ஸ்கூல் என பதிவு செய்து விட்டேன் சார். இதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா? எஸ், டெஃபினெட்லி இதனால பிரச்சனை ஆகும். பட் நீங்க பயப்பட தேவை கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன். இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க வந்து பிரைவேட் குடுத்து கவர்ன்மெண்ட் போட்டீங்க அப்படின்னா, இதுதான் நான் சொன்னேன் ஆக்சுவலி. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்க வந்து இது பண்றது வேற பண்ணியிருப்பீங்க. இஎம்ஐஎஸ் நம்பர் குடுத்திருப்பீங்க. அவங்க இஎம்ஐஎஸ் நம்பர்ல செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல்ல நீங்க இல்ல அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். கிரீவன்ஸ் விண்டோல வரும். ஆக்சுவலா மே 7க்கு அப்புறம் அவங்க செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. செக் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நீங்க உங்களோட போர்ட்டல்ல செக் பண்ணிருங்க. இன் ப்ராக்ரஸ் இருக்கிறது வந்து டிக்ளைன் வந்துரும். ஓகேவா? கவலைப்பட தேவையில்ல. நீங்க அப்பயே போயிட்டு அது மட்டும் பிரைவேட்ட வந்து பப்ளிக்க வந்து பிரைவேட்ன்னு மாத்திட்டு நீங்க இது பண்ணனால போதும் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ நோ வொரீஸ். அத மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே? ரைட். ஸோ இதோட நமக்கு எல்லா டவுட்ஸும் முடிஞ்சிருச்சு.
இத தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கு பசங்களா. நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. சப்போஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலுமே அத எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். கவலையே படாதீங்க. இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரிஜெக்ட் ஆகணும் பயமா இருந்துச்சு. இந்த ரீசனா பண்ணிட்டேன், இத நான் பண்ணிட்டேன், அத பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கான அப்கமிங் இத நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? ரைட். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. நல்ல காலேஜ் போங்க. நல்லா படிங்க. ஓகே. பாய்.